வெல்கம் டு ஜிடிவிஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் வறுவல் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சாட்டி நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இதை நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கருவேப்பிலையும் இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி தோல் உரிஞ்சு நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு. அண்ட் கத்திரிக்காய் நறுக்குனதும் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இல்லை கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ கத்திரிக்காயும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூடவே நான் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஆப்ஷன் தான், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ இல்லை கூடயோ போட்டுக்கோங்க. அண்ட் இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டிருக்கேன். டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு. இப்போ உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த காய் வேகிறதுக்கான தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி அதிகமாகவும் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சிம்லேயே இந்த காய் நல்லா வேகிற அளவுக்கு விட்டுறலாம். தண்ணி அதுக்கேற்ற மாதிரி சுண்டி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தாவே சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இதை நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.